ஒப்புவிக்கிற போட்டி பள்ளி மற்றும் கல்லூரி அளவிலே இப்பொழுது தொடங்கி நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியினை நம்முடைய திருப்பூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் ஆர்வீரன் ஓ.பி. சாமிநாதன் அவர்கள் தலைமையில் நம்முடைய கழக இலக்கிய அணியினுடைய மாநில செயலாளர் அருமையண்ணன் தஞ்சை கூத்தரசன் அவர்கள் இப்பொழுது இங்கே தொடங்கி வைத்து உரையாற்ற இருக்கிறார். 106வது பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய கழகத்தின் அதிகாரப்பூர்வ நாளையான முரசொலி நாடாவை மையமாக கொண்டு செயல்படுகின்ற முரசொலி அறக்கட்டளையின் சார்பில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடல் ஒப்புவித்தல் போட்டி இப்பொழுது இங்கே சிறப்போடு துவங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்கப்படுவதற்காக முதலில் திருப்பூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு நம்முடைய திருப்பூர் மாவட்ட கழக மாவட்ட இலக்கிய அணி மாணவரணி போன்ற அமைப்புகள் இணைந்து இந்த ஆண்டு தலைவர் கலைஞருடைய 91வது வயதை முன்னிட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய கவிதை மலை தொகுப்பிலிருந்து தலைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த போட்டி இப்பொழுது இதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. மிக அந்த அளவில் நம்முடைய முரசொலி அறக்கட்டளை சார்பாக நடக்கிற பாரதிதாசன் பாடல் குவிந்தல் போட்டி, அதேபோல தலைவர் கலைஞரின் கவிதை மலை ஒப்புவித்தல் போட்டியில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ள வருகின்ற நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த கல்லூரி பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களே, பள்ளியில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நடுவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்து சிறப்பு சேர்க்க வருகின்ற நம்முடைய தலைமை கழக இலக்கிய அணியினுடைய செயலாளர் மரியாதைக்கு மதிப்புக்குரிய தஞ்சை கூத்தரசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒருங்கிணைத்து வரவேற்புரை ஆற்றியிருக்கிற மாவட்ட இலக்கிய அணியினுடைய தலைவர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்கின்ற மாவட்ட இலக்கிய அணியினுடைய துணைத் தலைவர் திரு கட்டபரான் அவர்களே, புறவலர் திரு சுப்பிரமணியம் அவர்களே மற்றும் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் திரு குமார் அவர்களே, நம்முடைய மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் திரு மு. சிவசபாபதி அவர்களே, மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் திரு கணதிவாளர் தலைவர் திரு சோமசுந்தரம் அவர்களே, தாராவரம் திரு துரைசாமி அவர்களே, பொருளாளர் திரு மேகோ பழனிசாமி அவர்களே, மாநகர கழக அவைத்தலைவர் திரு நடராஜ் அவர்களே மற்றும் அறிவித்திருக்கிற நம்முடைய மாவட்ட கழக மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் கலாமணி பாரதிராஜ் அவர்களே, அறிவித்திருக்கிற மாவட்ட இலக்கிய நிர்வாகிகள் திரு ராயப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்கு ஒத்துழைப்பு அளிக்கின்ற துரைசாமி அவர்களே மற்றும் அறிவித்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்களே, ஒன்றிய நகர செயலாளர்களே, வேலூர் கழக செயலாளர்களே, துறை தங்கராஜ் அவர்களே, இலக்கியத்தினுடைய துணை செயலாளர்கள் துறை தங்கராஜ் அவர்களே, திரு இளங்கோ அவர்களே, பொருளாளர் திரு தாரை சிவா அவர்களே, துணை செயலாளர் ரஜினி செந்தில் அவர்களே, பொருளாளர் திரு தேவராஜன் அவர்களே, அன்றைய இலக்கியத்தின் நிகழ்ச்சியிலே மாவட்ட மாணவரணியினுடைய துணை அமைப்பாளர்களே, நகரத்திய அமைப்பாளர்களே, இலக்கியத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் காலத்தின் வணக்கத்தை உண்டாக்கி கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை விரைவாக துவங்கி போட்டிகள் நடைபெற வேண்டும். அதற்கு பிறகு பரிசீலித்துள்ள நிகழ்ச்சி மாலையில் இருக்கிறது. எனவே அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நம்முடைய முரசொலி அறக்கட்டளையின் சார்பாக நடைபெறுகிற கவிதை ஒப்புவித்தல் போட்டியானாலும் சரி, தலைவர் கலைஞருடைய கவிதை பாட ஒப்புவித்தல் போட்டியானாலும் சரி, இப்பொழுது நம்முடைய மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒருங்கிணைப்பு செய்த நம்முடைய மாவட்ட இலக்கிய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட மாணவர்களின் நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய நகர நிர்வாகிகளுக்கும் நேரத்தில் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது.
ஆண்டுதோறும் நடைபெறுவதை வைத்து அனுபவங்களை வைத்து இந்த சூழ்நிலையை மேற்கொண்ட நிகழ்ச்சியை நாம் முன்னெடுக்கிறோம். இந்த சிறப்பு இதோடு இந்த முறை அது கலைஞரின் கவிதை மலை ஒப்புவித்தல் போட்டியும் இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வாய்ப்பை சில பேர் கடிதம் மூலமாக தெரிவித்து நாங்கள் அதில் கலந்து கொள்வதற்கு ஆர்வத்தோடு கலந்து கொள்வதும் அதோடு இளைஞர்களின் அறக்கட்டளையின் சார்பாக ஆண்டுதோறும் பேச்சு போட்டி, பாட ஒப்புவித்தல் போட்டி, கவிதைகளுடைய கட்டுரை போட்டியெல்லாம் நடைபெறும். நீங்கள் அதில் இன்னொரு முறை அதற்கென தனியாக விளம்பரப்படுத்தப்படும். அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. தளபதி அவர்கள் அறக்கட்டளையை அறிவித்து அதன் மூலமாக எப்படி ஆண்டுதோறும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர் செல்வங்களுக்கு பரிசுகளை வழங்குகிறார்கள், அதுபோல அது பரிசு தொகை வழங்குகிறார்கள். அதுபோல இந்த முறை கூட கோவையில் அறிஞர்களுடைய கோவையில் நிகழ்ச்சி நடந்தது. எனவே அதில் கூட இன்னைக்கு அதுபோன்று அதே அறக்கட்டளையின் சார்பாக பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை ஒப்புவித்தல் போட்டி நடைபெறுகிறது. அந்த போட்டிக்கு தனியாக விளம்பரப்படுத்தப்படும். நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் வெற்றி வாய்ப்பு நம்முடைய பரிசுகளை பெற முடியவில்லை என்று சொன்னாலும் குழந்தை மாணவ செல்வங்கள் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே ஏதோ இதில் வெற்றி பரிசுகளை பெற்றாக வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமல்ல, நீங்கள் இதில் கலந்து கொள்வதே நீங்கள் உங்களுக்கு ஒரு வெற்றியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். இவ்வளவு ஆர்வமாக இந்த சூழலில் உலகம் போய்கொண்டிருக்கிற இன்னைக்கு பொருளாதாரமே ஒரு மையமாக வைத்து இன்னைக்கு உலக நடைமுறை மாறி இருக்கிற வேலையில் இவ்வளவு ஆர்வமாக இந்த கவிதை ஒப்புவித்தல் போட்டியில் கலந்து சூழ்நிலையிலும் உங்களுடைய பாராட்டுகிறது. எனவே இதை அனுப்பி இந்த பெற்றோர்களானாலும் சரி, பள்ளி நிர்வாகத்திலும் கலந்து கொண்ட உங்களுக்கும் நான் நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே உங்கள் அனைவரையும் வருகிற மாவட்ட அவர்களுடைய ஆர்வத்தை கேட்க தொடர்ந்து கூட இன்னும் இது எங்களுக்கு ஊக்கமாக இருக்கிறது. இதுபோன்ற போட்டிகளை இன்னும் ஏதாவது சிறப்பாக நடத்துவதற்கு நாங்கள் இந்த அனுபவத்தை வைத்து எங்களுடைய செயல்பாடு இருக்கும் என்ற நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அதே போல இந்த முறைப்பாடு நம்முடைய தளபதி அவர்கள் அறக்கட்டளையின் சார்பாக, இளைஞர்களின் அறக்கட்டளையின் சார்பாக மாநில அளவிலேயே ஏராளமான பேர் மதிப்பெண்கள் பெற்ற காரணம் தான். அது கூட ஒரு காரணம் சொல்றாங்க. கலைஞரோட கொண்டு வந்த சமச்சீர் கல்வி ஒரு காரணம். அந்த அளவுக்கு நம்முடைய மாணவர்கள் தங்களுடைய மதிப்பெண்கள் அந்த அளவுக்கு அந்த மதிப்பெண்கள் பெற்ற காரணத்தினால்தான் மாநில அளவில் மட்டும் பரிசு வழங்கப்படுகிறது. மாவட்ட அளவில் முதலிடம், இரண்டாம் இடம், மூன்றாம் இடம் பெற்ற மாணவர்களுக்கு மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினாலும் போயிடும். எனவே அந்த அதையும் பூர்த்தி செய்ததற்கு அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பதற்காக வருகிற 24ஆம் ஞாயிற்றுக்கிழமை, வருகிற அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவருடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக அவர்களை கௌரவப்படுத்தப்படுகிறோம். அதெல்லாம் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே மாவட்ட அளவில் முதலிடம், அதாவது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வாக இருந்தாலும் சரி, மேல்நிலைப்பள்ளி +2 பொதுத் தேர்வாக இருந்தாலும் முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் பெற்றவர்களுக்கு முடிந்தளவுக்கு அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கி அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறோம். அதில் கடிதம் வரவில்லை என்றாலும் மதிப்பெண் பெற்றவர்கள் மாவட்ட அளவில் மதிப்பெண், திருப்பூர் மாவட்டத்தில் மதிப்பெண் பெற்ற முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் பெற்றவர்கள் மாநில அளவில் அறக்கட்டளையின் சார்பாக தலைவர்களை வழங்கியிருக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். மாவட்ட கழகத்தின் சார்பாக அந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் முகவரி எடுத்து அந்த பெற்றோர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் மாணவர்கள். எனவே அந்த கடிதம் வந்தவுடன் சில பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு செய்திருக்கார்கள். எனவே அப்படி ஏதாவது கடிதம் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் இதையே வழிபாக எடுத்து அந்த நிகழ்வை கலந்து கொள்ளலாம். எனவே அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படும். அதில் பதிவு செய்திருக்க மாவட்ட அலுவலகத்தை நம்முடைய பதிவு செய்து கொள்ளலாம் அருகே. எனவே அந்த அளவில் அதையெல்லாம் நாங்கள் செய்யணும். தொடர்ந்து இன்னும் மாணவ செல்வங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் அதேபோல் அவர்களுக்கு நம்முடைய கவிதை உணர்வுகளை, தமிழ் உணர்வுகளை, நம்முடைய தாய்மொழியினுடைய உணர்வுகளை ஏற்படுத்தும், மறைந்து கொண்டிருக்கிற அந்த உணர்வுகளை, குறைந்து கொண்டிருக்கிற அந்த உணர்வுகளை மேம்படுத்துவதற்கு நிச்சயமாக மாவட்ட கழகம், மாவட்ட இலக்கியங்களையும், மாணவர்களையும், இளைஞர்களையும் உங்களுக்கு அதுக்குரிய சிறப்பு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். கிடைக்கிற அனுபவத்தை வைத்து என்பதற்கு நேரத்தில் தெரிவித்து அது உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து தேவை. நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் அதை நாங்கள் சிறப்பாக செய்ய முடியும். எங்களுக்கும் ஒரு ஆர்வம் ஏற்படும். எனவே அந்த வகையில் நீங்கள்லாம் அந்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் கேட்டு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதே போல குழந்தைகள், பெற்றோர்கள், நடுவர்கள், அத்தனை பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருகின்ற வாய்ப்பு நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்து நம்முடைய இந்த போட்டி மாணவ செல்வங்களுக்கு நடைபெறுகிற இந்த கவிதை ஒப்புவித்தல் போட்டியை துவக்கி வைத்து உங்களை பாராட்டி அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் சூழலையும்
நிச்சயம் அதே போல எப்படி இன்னும் நடத்த வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையாக ஒரு அறிவுரையாக நம்முடைய மாவட்ட கழகத்தின் இலக்கிய அணிக்கு வழங்குவதற்காக தலைமை கழகத்தினுடைய இலக்கிய அணியினுடைய கழக இலக்கியத்தினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தந்தை கோதர்சன் அவர்கள் உரையாற்றுவார். மாவட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய நம்முடைய சாமிநாதன் அவர்கள் ஐயா தஞ்சை கோதர்சன் அவர்கள் சொன்னார். உயர்நட்புக்கு மதிப்புக்குரிய திருப்பூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் கலைஞர் தமிழகத்தின் வருங்கால் தளபதி கல்வெட்டாய் பதிந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் வெள்ளக்கோயில் மூப்பேடு சாமிநாதனுடைய இந்த மேடையிலே வீட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளே, திருப்பூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக இலக்கியனுடைய தலைவராக வழங்கக்கூடிய ஈஸ்வரத்தை உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளே, இந்த போட்டியை உடனடியாக நடத்துகின்ற மாவட்ட மாணவர்களுடைய மதிப்புக்குரிய நிர்வாகிகளே, கழகத்துடைய முன்னோடிகளே, குடியிருக்கக்கூடிய மாணவ மாணவ கல்விகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருடைய பரிமாணம் முரசொலி அறக்கட்டளை பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்கக்கூடிய புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கவிதை ஒப்புதல் போட்டியை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. இப்போது 16வது ஆண்டாக இந்த போட்டி முதல்நிலை போட்டிகளிலே ஒன்றாக நடைபெறுகிறது. அதிலே எதிலும் உங்களோடு பிள்ளையாக இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டம் பிற மாவட்டங்களில் வெறும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடவகுப்பு கொண்டுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக தானே டாக்டர் கலைஞர் எழுதிய கவிதை மழை ஒப்பித்தல் போட்டியையும் இந்த மாவட்டம் நடத்துவது குறித்து இந்த மாவட்டத்தை இதயமாக நான் பாராட்ட நம்முடைய திராவிட முன்னேற்றத்துடைய இளைஞரணி கலைஞருடைய கவிதைகளை மையமாக வைத்து போட்டியை நடத்துவது பழக்கம். ஆனால் முரசொலி அறக்கட்டளையில் அதோடு இணைந்து கவிதை மழையில் இருக்கக்கூடிய கவிதைகளை எடுத்து பிள்ளைகள் ஒப்பிக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தை வெளிப்படுத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் சாமிநாதன் அவர்களை நான் நெஞ்சார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். போட்டி நடைபெறுகின்ற நோக்கமே நண்பர்களே, பித்தி பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு விதை நல்லாக நாற்றங்காலாக இதை பயிரிட்டால் எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகள் அந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கருத்துக்களையும் கலைஞருடைய ஒப்பந்த கருத்துக்களையும் கவிதை நிலைகளை புரிந்து கொண்டு அவர்கள் அதன் மூலம் ஊக்கம் பெறுவார்கள், பகுத்தறிவு பெறுவார்கள், சுயமரியாதை பெறுவார்கள், அவர்கள் நல்ல பண்பட்ட பிள்ளைகளாக வருவார்கள் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த போட்டியை நான்
நான் நேற்று கூட நாமக்கல்லில் நடைபெறுகின்ற போட்டிகளை சொன்னேன். அதையே இங்கே சொல்வதற்கு நம்முடைய மதிப்புக்குரிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கழகத்தை கட்டி காக்கக்கூடிய கட்டபொம்மன் நம்முடைய மூப்பேசாக நான் அறிவிக்க வேண்டும். அண்மையில் ஒரு தேர்தல் நடைபெற்றது, நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 2004ஆம் ஆண்டு 40க்கு 45 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி இந்த தேர்தலிலே 40 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எடுத்தது. ஒன்றை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதே தோல்வியை ஜெயலலிதா கட்சி பெற்றிருக்குமானால் அல்லது பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி பெற்றிருக்குமானால் நாம் தான் தோற்றுவிட்டோமே, மக்கள் தோற்கடித்திருந்தார்களே, என்ன போட்டி நடத்தி இந்த மக்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்று கருதி ஒதுங்கி போயிருந்தார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியையும் வெறிகூட்டி இருந்தாமல், தோல்வியை குறித்து புகழ்ந்து போகாமல், தன்னுடைய தொடக்கப்பணியை, தன்னுடைய கடமையை இடையராக ஆற்றக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் நெடுநேரம் பேசி நேரத்தை வீணடித்து போட்டிக்கு புத்தகங்களை இருக்கக்கூடாது. நேற்று நாமக்கல்லிலே மொத்த போட்டியாளர்களே 200 பேர் தான் இருந்தார். அது எளிதில் நடத்தி கொடுத்தது. ஆனால் இங்கே மொத்த போட்டியாளர்கள் 700 பேர் வந்திருக்காங்க. 700 பேரையும் பிரிவாக நடத்தி அந்த பிரிவிலிருந்து தேர்வு செய்யப்படக்கூடிய பிள்ளைகளை ஒருமுகப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட தேர்ந்தெடுத்து அவர்களை ஒன்றுபடுத்தி மாலை நேரத்திலே இறுதிப் போட்டியை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு இந்த நிர்வாகம் முயற்சியை நடத்துகிறது. அதனாலே பேச வேண்டிய அனைத்தையும் பரிசளிப்பது அனைத்திலே பேசப்படலாம் என்றால் உங்களுக்கு போட்டியை பற்றிய விதிமுறைகள் வேண்டும். 3 விதிமுறைகளை பற்றி நான் நிறைவு செய்து போட்டி ஆரம்பிக்க வழிவகுக்கின்றேன். முதலாவதாக இந்த பாடவகுப்பு போட்டியை உங்களுக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடவகுப்பு போட்டியில் பள்ளி பிள்ளைகளுக்கு 2 கவிதைகள் கொடுத்திருக்கிறார். கல்லூரி பிள்ளைகளுக்கு 2 கவிதைகள் கொடுத்திருக்கிறார். கவிதை மழை விழுத்தல் போட்டியிலே அதே போன்று பள்ளி பிள்ளைகளுக்கு 2 கவிதையும் கல்லூரி பிள்ளைக்கு 2 கவிதையும் சொல்லியிருக்கிறார். இதிலே எந்த மாவட்டத்தில் இல்லாத அளவுக்கு சார்ந்தார் அவர்கள் எதிர்காலத்தில் முரசொலியாளர்களை வழிகாட்டக்கூடிய வகையில் 6, 7, 8, 9 தெளிவாகும் 10, 11, 12 ஒரு பிரிவாகவும் 2 பிரிவாக பிரித்து போட்டியை நடத்தினார். இந்த போட்டிக்கு வருகின்ற பிள்ளைகள் அவர்கள் பெயரையோ அல்லது எண்ணையோ கூப்பிடுகின்ற போது மேடைக்கு வந்து இங்கேதான் நடத்துகின்ற போட்டியில் ஒளிபரப்பி இருக்கார். ஏன் இருக்கார் என்று கேட்டால், ஒரு பக்கத்திலே 6, 7 ஒன்று நடந்து கொண்டிருக்கோம், ஒரு பக்கத்திலே 10, 11 நடந்து ஒளிபெருக்கி வைத்தால் இங்கே பாடுகின்ற பாடல் அங்கே பேசுவார், அங்கே பாடுகின்ற பாடல் இங்கே போட்டிய குழப்பமாய் ஒளிபெருக்கி இல்லாமல் அந்த போட்டி நடைபெறும். இறுதிப் போட்டியில் ஒளிபெருக்கியோடு தான் நடைபெறும். வந்து நின்றவுடனே பிள்ளைகள் நான் ஒப்பிக்கின்ற 2 பாடலிலே ஒரே ஒரு பாடலை ஒப்பித்தான் ஒப்பிக்கின்ற பாடலுடைய அழைப்பை சொல்லிவிட்டு அவர்கள் கவிதையை ஒப்பிக்க
உணர்ச்சிமயமாக கூட்டிய இரும்பு கூட்டி கலந்து திறக்கப்பட்டது. சிறுத்தையை வெளியில் வா என்று உணர்ச்சிமயமாக கூப்பிட்டார். ஆனால் அதனால் ஓரங்களான நடந்தார்கள். ஒரு முறை போட்டியிலே இளைஞர்களுடைய போட்டியிலே குடிசினால் ஒரு புறத்திலே போர் வேறுபாடு வரிசையாய் அடுக்கி வைத்திருக்கும் என்ற பாடலிலே ஆளிடத்தான் சேரலாக வாழிடத்துக்கு ஒரு பையன் உண்மையிலேயே ஒரு கண்ட பாடத்துக்கு நடுவருக்கு எடுக்க நடுவருக்கு 5 எடுக்க அவரை குட்டிட உட்கார அந்த மாதிரி ஓரங்க நாடகம் அல்லது ஒப்பனை கடிதம் ஒப்பனை யாரும் போட்டுவாங்க கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. இசை போட்டு பாடக்கூடாது, ஓரங்க நாடு நடத்தக்கூடாது. பாடல்கள் ஒப்பிக்கின்ற போது சற்று தடுமாற்றமே நடுவர் விருதுக்களை நான் கைகூப்பி வணங்கி கேட்டுக்கொண்டு நடுவருடைய பொறுப்பு முக்கியமான அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய தியாகிகளுக்கு மதிப்பிடுவார். ஏனென்றால் கேட்ட பாடலையே கேட்டு கேட்டு அவர்கள் பாடுவதில் உணர்ச்சி பயம், ஓமை நயம், எடுத்து சொல்லும் பாவம் 3 பிரிவு தான் வரும். இறுதிப் போட்டி நடக்க எனக்கு பழக்கம் 3 பிரிவு வரும். அந்த 3 எப்படி பிரித்திருக்கிறார்கள்? இவற்றை உற்று கவனித்தவர்கள் மதிப்பெண் கொடுக்கும்போது கேட்ட பாடலையே கேட்பது இலக்கணத்திலே கூறுவது என்று சொல்வார். கேட்ட பாடலையே கேட்டவர்கள் இந்த 20 நடுவர்கள் வீட்டிலே பிடித்து உறங்கினார். எதுவுமே அவர்களுக்கு நிறைவேறாது. இந்த பாட்டு தான் நிறைவேறும் கூடி பேர். ஏன்னா நான் பல போட்டியில் நடுவராக இருந்தால் நான் மட்டவர்கள். எனவே அவர்கள் அந்த அருமையான பணியை செய்வதாலே அந்த தியாகிகளை நான் இதயமான பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்போது நான் சொல்லுகின்றேன், தமிழ்நாட்டிலேயே நம்முடைய மொழியில் வேறு ஆங்கிலம் அல்லது அந்நிய மொழியில் நடைபெறுகிற போட்டியெல்லாம் வேண்டாம். தமிழில் நடைபெறுகிற போட்டியிலேயே பல நிறுவனங்கள் போட்டி நடந்துள்ளன. சென்னையிலும் சரி, கோயம்புத்தூரிலும் சரி, ஈரோடும் சரி, அவர்கள் போட்டியிலே நமக்கு வேண்டியில் தேர்ந்தெடுப்பார்கள் அல்லது வேண்டியவர்களை மதிப்படையில் மதிப்பெண் கூட்டி விடுவார்கள். ஆனால் இந்த முரசொலி அறக்கட்டளை 16ஆம் ஆண்டு நடத்துகிறது. இந்த போட்டியிலே வேண்டியவர் வேண்டாதவர் வேண்டாமல் ஒரு படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வாய்ப்பிருப்பார்கள். எந்த பிள்ளையும் நம்ம பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே போல வந்த பிள்ளைகள் அனைத்தும் எங்கள் சொந்த பிள்ளைகளுக்கு எழுதி அதன் அடிப்படையில் தான் நடுவர்கள் வெற்றி பெறுபவர்களை தேர்வு செய்வார்கள். நாங்கள் திராவிட இயக்கத்தில் சேர்ந்தோம். அனைவருக்கும் தெரியும். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு 1000 பேர் பெரிய எதிர்ப்பு. ஆனால் இந்த திராவிட இயக்கம் நடத்துகின்ற போட்டிகளை கலந்து கொள்கின்ற திராவிட பிள்ளைகள் கலந்து கொள்வார்கள். ஆனால் நாங்கள் இறுதிப் போட்டியிலே 4 முறை திராவிட பிள்ளைகளை வெற்றி பெற வேண்டும். 4 முறை கிறிஸ்தவ பிள்ளைகள் வெற்றி பெற்றனர். 4 முறை இஸ்லாமிய பிள்ளைகள் வெற்றி பெற்றனர். இன்னொரு வியப்பு, மதுரையிலே திண்டுக்கல்லிலே வாழக்கூடிய சௌராஷ்டிரா பிள்ளைகள் 2 வருடத்திலே வெற்றி பெற்றனர். ஏனென்று கேட்டால் விருப்பு இல்லாமல் நடுவர்கள் எந்த மதிப்பெண் கொடுக்கிறார்கள்.
இப்பொழுது போட்டியை ஆரம்பிக்கின்ற வகையிலே அவனாசியில் நம்முடைய இலக்கிய அணியினுடைய புலவர் அவருடைய பேத்தி செல்வி அனன்யா அவர்கள் இப்பொழுது முன்னாலே கவிதையை ஆரம்பித்து போட்டியை தொடர்கிறார்கள். கணிதங்கள்
எல்லாரும் மற்ற எல்லாரும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவிதைக்கு வந்து முறைப்படி வணக்கம் தெரிவித்து நீங்கள் யாரும் கவிதை ஆரம்பிச்சிடலாம். சரியா? அவ்வளோதான். மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்று இந்த இணைய நிகழ்ச்சியில் இப்போ தொடங்குகின்றோம். நன்றி, வணக்கம். அவன் பொய்யாமொழி கவி கேட்டு சில பூமலையும் சீர்மேகலையும் சிந்தாமணியுடைய மக்கள் முற்றுனர் பெற்றனம் தமிழர் வாழ்ந்தனர் அண்ணால். நன்றி, இன்று நான் பாடும் புது பாட்டுக்கு சுவை வழங்கும் மா ஆப்பாளா பாலை தமிழே நீ வாழ்க நன்று. முப்பெரும் கடலும் கண்டோம், முத்தமிழ் மொழியும் கண்டோம், முப்பெரும் மன்னர் கண்டோம், முக்கொடி காக்க கண்டோம், முச்சங்க பெருமை கண்டோம், முக்களி சுவையும் கண்டோம், முப்பெரும் விழாவை காண்போம். அண்ணா பெரியார் காலத்தை நாம் என்னால் இருக்கும் நாளுண்டோ, கண்ணாம் கொள்கை காப்பதற்காக இந்நாள் சூழ்நிலை மேற்கொள்வோம். பொன்னோ பொருளோ எதற்காக என்று பெரும் கடலும் கண்டோம், முத்தமிழ் மொழியும் கண்டோம், முக்கொடி பறக்க கண்டோம், முக்கணி சுவையும் கண்டோம். இன்று முப்பெரும் விழாவை காண்போம். அண்ணா பெரியார் கழகத்தை நாம் இந்நாள் இருக்கும் நாளுண்டோ, கண்ணாம் கொள்கை காப்பதற்கு இந்நாள் சூழலை மேற்கொள்வோம். பொன்னோ பொருளோ எதற்காக உயிராக வாய்ந்த தமிழே திங்களுக்கும் மாசும் தெத்தி தமிழே இக்கழகமில்லா கதிரெழுதால் பொங்கலுக்கு சுவை கூட்ட வெள்ளம் வேண்டும். பொதிகை வரை தமிழை உடை வளர்க்க நல்ல உள்ளம் வேண்டும். சங்கொழிக்கும் போர்க்களத்தில் வீரமாய் தழைக்கும் தமிழே வெற்றியாய் வரையும் தமிழே அங்கொழிக்கும் தோல்வி பெற்று நீ எதிரிக்கே அஞ்சி நமக்கன்று என நாடெதிர நகைப்பாய் தமிழே தமிழர் படை திரள வேண்டும். கண் மூடி உண்மைகளை விழிக்க வைத்து பேச வைத்து களம் நோக்கி நடைபோட செய்த வேண்டும். அந்த தனது இளமை எங்கள் சொல்லில் செயலில் கலந்திருந்து உருவாடும் ஒரு புறப்பாட்டை பழிவு
செந்தமிழே மொழியே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேன் நைந்தாயனில் நைந்து போகும் நன்னிலை என் வாழ்வில் அது உனக்கும் நான் தமிழ் அன்னைக்கும் முதல் வணக்கம். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அவையோருக்கும் என் உடன் பிறவா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞரின் கவிதை மலையிலிருந்து முப்பெரும் விழா இதோ உங்கள் முன்னால். எங்களுக்கு உயிராக வாய்ந்த தமிழே, திங்களுக்கும் மாசுண்டு தீந்தமிழே, நீ கலந்தமில்லா கதிரொலிதான். பொங்கலுக்கு சுவை கூட்ட வெள்ளம் வேண்டும், பொதிகை மலை தமிழே, உன்னை வளர்க்க நல்ல உள்ளம் வேண்டும். சங்கொழிக்கும் போர்க்களத்தில் வீரமாய் தலைக்கும் தமிழே, வெற்றியாய் விளையும் தமிழே, அங்கொழிக்கும் தோல்வி பேச்சு நீ எதிர்க்கே என்று நமக்கன்று என நாடகிற நகைப்பாய் தமிழே. பங்கு வைத்து தமிழர் வாழ்வை கூறு போல எங்குதித்தார்கள் எல்லாம் வந்துவிட்டார். கங்குகரை இல்லாமல் தமிழர் படை திரள வேண்டும். கண் மூடி ஊமைகளை விழிக்க வைத்து பேச வைத்து களம் நோக்கி நடைபோடல் செய்தல் வேண்டும். அந்த கணன் கிளம்ப எங்கள் சொல்லில் செயலில் கலந்திருந்து உறவாடும் புறப்பாட்டே, கலிங்கத்து போர்ப்பாட்டே, கொழுக்கும் அழியாமல் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியின் பணம் பாட்டே. இன்று நான் பாடும் புதிய பாட்டிற்கு சுவை வழங்கும் மா பல வாழை தமிழே, நீ வாழ்க நன்று. முப்பெருங்கடலும் கண்டோம் முப்பெரும் எழுத்து சொல் இரண்டே அன்றி பழுத்த நற்கொள் காப்பிய தமிழர் தம் செழிப்புமிகு வாழ்வுக்கும் தொகுத்தளித்தான் இலக்கண நூல். கொய்யாக்கனி தமிழார் குரல்தான் உலகுக்கு வள்ளுவனும் கொய்யாமழை பெய்தது போல் மகிழ்ச்சி கொள்வோம் அவன் கொய்யாமொழி கவி கேட்டு சிலம்பும் வளையும் சீர்மே களையும்